ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு சாரதி பேங்கிங் அகாடமி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் பார்ட்னர்ஷிப். இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு உண்டான ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹூ இஸ் த 25th கவர்னர் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட 25வது கவர்னருடைய பேர் என்ன? இதுக்கு உண்டான ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நாம இப்போ பார்ட்னர்ஷிப் கிளாஸ் பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேருக்கு மேற்பட்ட பர்சன்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றது தான் நம்ம பார்ட்னர்ஷிப்னு சொல்றோம். பார்ட்னர்ஷிப்ல கவனிக்க வேண்டிய 4 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு, எவ்வளவு பேரு பிசினஸ்க்குள்ள இருக்காங்கன்னு பார்க்கணும். ரெண்டாவது, அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி உள்ள பிசினஸ்க்குள்ள வராங்கன்னு பார்க்கணும். மூணாவது, அவங்க எவ்வளவு நாள் அந்த பிசினஸ்க்குள்ள இருக்காங்கன்னு பார்க்கணும். நாலாவது, ப்ராஃபிட் எப்போ பிரிக்கிறாங்கன்னு பார்க்கணும். இந்த 4 விஷயமே நீங்க இந்த இடத்துல கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் கொஸ்டினையும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்ப இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ராம் அண்ட் அனில் என்டர் இன்டு பார்ட்னர்ஷிப் ஃபார் அ இயர். ஃபார் அ இயர் அப்படின்னு சொல்லும்போது 1 இயர். 1 இயர்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 12 months. Ram invests rupees 1200 and Anil invests rupees 1500. Ram 1200 இன்வெஸ்ட் பண்றாரு, அனில் 1500 இன்வெஸ்ட் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து ஒரே நேரத்துல இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 1 இயர் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க பிசினஸ்க்குள்ள இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 12 months அவங்க பிசினஸ்ல இருக்காங்க. இப்போ ராம் வந்து 12 month இருக்காரு, அனில் வந்து பாத்தீங்கன்னா 12 monthல இருக்காங்க. அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் 3 months, இப்ப இவங்க 1st Jan 2023ல ரெண்டு பேருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ்க்குள்ள வந்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஆஃப்டர் 3 months, 3 மாசத்துக்கு அப்புறமா ஆதித்யா என்டர்ஸ் வித் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் rupees 900. ஆதித்யா பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகிறாரு. அப்ப ஆதித்யா எந்த மந்த் பிசினஸ்க்குள்ள வருவாருங்க? ஏப்ரல் மந்த்ல பிசினஸ்க்குள்ள வருவார். ஏப்ரல் 2023 பிசினஸ்க்குள்ள வர்றாரு. அப்ப அவர் இன்வெஸ்ட் பண்ணி வர்ற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 900. இப்ப இவங்க பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 இயர் தான் இந்த பிசினஸ்க்குள்ள இவங்க பிசினஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வர்ற ப்ராஃபிட்டை இவங்க ஷேர் பண்ணும். அப்போ 1 இயர்னு சொல்லி எடுக்கும்போது ஆதித்யா 9 month பிசினஸ்ல 900 rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ராம் அண்ட் அனில் ரெண்டு பேரும் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. அதனால நம்ம 12 monthன்னு கொடுத்துருக்கோம். இவங்க ரெண்டு பேத்துக்கு அப்புறமா 3 மாசம் கழிச்சு ஆதித்யா பிசினஸ்க்குள்ள வராரு. அவர் பிசினஸ்ல வந்து 900 இன்வெஸ்ட் பண்ணி 9 month பிசினஸ்க்குள்ள இருக்காரு. இதுக்கப்புறமா தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேர் பண்ண போறாங்க. இங்க ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. இஃப் அனில் வித்ட்ராஸ் ஹிஸ் மணி ஆஃப்டர் 6 months, அனில் 6 மாசத்துல அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி வெளியில எடுத்துட்டாரு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 12 மாசம் கொடுக்க முடியாது. ஏன்னா அனில் வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு மாசம் வச்சிருக்காருங்க? 6 months ஒன்லி. அப்ப 6 மாசம் மட்டும்தான் பிசினஸ்க்குள்ள வச்சிருக்காரு. அப்ப இந்த 1500 6 monthக்கு மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். What will be the share of Aditya? ஆதித்யாக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கும்? If the profit is rupees 2450, profit, total profit 2450. இப்ப இந்த இடத்துல இவங்களோட ப்ராஃபிட் ஷேர் என்னன்னு பார்க்கலாம். 20 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ கால்குலேட் பண்ணீங்கன்னா 144, 90, 81. 9ஆல நம்ம சேம் ஒரே மாதிரி நம்பரால நம்ம டிவைட் பண்ணா கிடைக்கிற ஃபைனல் வேல்யூ ஒரிஜினல் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 9 1 time, 16 times 9 144, 10 times 9 times. So total ratio
2635. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யாவோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆதித்யாவோட ஷேர் தான் பார்க்க போகிறோம். ஆதித்யாவுக்கு உண்டான ஷேர் வந்து 9. இப்போ ஆதித்யாஸ் ஷேர் 9 by total ratio 35 into 2450. இப்போ 35 நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா 7 times 70. 9 into 70 630ங்கிறது ஆதித்யாவுக்கு உண்டான ஷேர் வேல்யூ. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் 630. இந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். டியர் வியூவர்ஸ், நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அந்த கொஸ்டினை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஹூ இஸ் த 25th கவர்னர் ஆஃப் த ஆர்பிஐ? ஆர்பிஐயோட 25வது கவர்னருடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நாம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.